ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2012 ரிலீஸ் ஆன நம்ம ஜானி டெப் நடிச்ச ஒரு வேம்பயர் ஹாரர் த்ரில்லர் மூவி தான். ஸ்டோரியோட ஒன்லைனர் பாத்தீங்கன்னா, ஒரு சூனியக்காரி, அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனா என்ன பண்ணியும் நம்ம ஹீரோவை வசியப்படுத்த முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டாவ நம்ம ஹீரோவை ஒரு வேம்பயரா மாத்தி மண்ணுக்குள்ள புதைச்சிருவா. அதே நேரத்துல நம்ம ஹீரோவுடைய பிசினஸையும் அவ டேக் ஓவர் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் 200 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு முழிப்பு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சூனியக்காரியை பழி வாங்கினாலா இல்லையா அப்படின்றது நமக்கு ரொம்ப அழகா ஃபேண்டசியா நமக்கு ரொம்ப த்ரில்லரா சொன்ன ஒரு மூவி தான் டார்க் ஷேடோ. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. இவங்க தான் கொலின்ஸ் ஃபேமிலி. இந்த குடும்பத்துல அப்பா, அம்மா, ஒரு குட்டி பையன், மொத்தமே 3 பேர் தான். இந்த பையன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இந்த ஃபேமிலியே ரொம்ப பணக்கார ஃபேமிலி தான். இவங்களுடைய ஒரே ஒரு பிசினஸ் மீன் பிடிச்சு அதை மத்த ஊருக்கு எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்றது. பிசினஸும் ரொம்ப நல்லாவே போகுது. அதனால அவங்க பெரிய ஒரு மாளிகையே கட்டிடுறாங்க வீடா. இப்ப அப்படியே கொஞ்சம் வருஷமும் ஓடுது. நம்ம ஹீரோவும் நல்ல பெரிய பையனா வளர்ந்துட்டான். அதே பங்களால தான் நம்ம வில்லியான சூனியக்காரியும் வேலை செய்யறா. இந்த சூனியக்காரியும் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் க்ளோஸா பழகுறாங்க. அதனாலேயே சூனியக்காரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்குன்னே நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்ல என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வேற ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். அது கேட்டு நம்ம சூனியக்காரிக்கு செமையா கடுப்பாகும். ஹீரோவை பழி வாங்குற விதமா ஃபர்ஸ்ட் ஹீரோவோட அம்மா அப்பாவை கொலை பண்றா. அப்படியே ஹீரோக்கு ஒரு சாபத்தையும் கொடுக்குறா. ஹீரோவை யாரெல்லாம் லவ் பண்றாங்களோ அவங்க எல்லாமே இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலே ஹீரோவை லவ் பண்ற அந்த பொண்ணும் மலை மேல இருந்து குதிச்சு செத்துடுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட தாங்கிக்கவே முடியல. எனக்காக இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் அவ குதிச்ச இடத்துல இருந்தே குதிக்கிறான். அவன் பாறை மேல மோதி அடிபட்டப்ப கூட அவன் சாகவே இல்லை. என்னன்னு பார்த்தா அந்த சூனியக்காரி இவனுக்கு இன்னொரு சாபமும் கொடுத்திருக்கான். இவன் வேம்பயரா இருக்கணும், இவனுக்கு சாவே இருக்க கூடாது அப்படின்றது அந்த சூனியம். அது இவ்வளவு பண்ணியும் பத்தாம ஊர் மக்கள் கிட்ட எல்லார்கிட்டயும் இவன் ஒரு வேம்பயர், இவனை நம்ம புடிச்சு புதைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே திரட்டி இவனை புடிச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு மண்ணுக்குள்ளேயும் போட்டு புதைச்சிடுறாங்க. அப்படியே கொஞ்சமா காலங்களும் கடக்க ஆரம்பிக்குது. அப்படியே 200 வருஷம் ஓடிடுது. இவதான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இப்ப இவன் எங்க போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அந்த பழைய பங்களாக்கு தான். அங்க வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனாலதான் இவ அங்க போயிட்டு இருப்பா. அந்த பங்களாக்கும் ரீச் ஆயிட்டா. அங்க இருந்த ஒரு சர்வன்ட்டும் நம்ம ஹீரோயினை வாமா வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோவோட போட்டோ பாக்குறா. அங்க வேலையே இருக்கும். அதை பார்த்துட்டு பிரமிச்சு போய் நின்னுட்டு இருப்பான். டக்குனு அந்த பங்களாவோட ஓனரும் வந்து இவளை கூட்டிட்டு வீடெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. சுத்தி காட்டிட்டு ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனைதான் நீ நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பையன் வேற யாரும் இல்ல, இந்த ஓனருடைய அக்காவுடைய பையன் தான். அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, அந்த பையனோட அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்களும் அவங்க கடல்ல போறப்போ முழுகி இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறத்துல இருந்தே அவனை நல்லபடியா நம்மளால பாத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் இப்போ ஒன்னு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்களையும் 1 by 1 இன்ட்ரடியூஸ் பண்றா. இவதான் அந்த ஓனர் எலிசபெத்தோடைய பொண்ணு. அதுக்கப்புறம் இவருதான் அந்த குட்டி பையனுடைய அப்பா. அப்புறம் அந்த வீட்லயே ஒரு டாக்டர் ஒன்று இருப்பாங்க, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். இதெல்லாமே சொல்லிட்டே இருக்கும் போது கரெக்டா அந்த குட்டி பையனும் சாப்பிட வந்து உட்கார்றான். அவன் கிட்ட இவங்க தான் இதுக்கப்புறம் உன்னை பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிருப்பான். அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், நான் இப்ப வரைக்கும் எங்க அம்மாட்ட பேசிட்டு தான் இருக்கேன், எங்க அம்மா ஒன்னும் இறந்தெல்லாம் போல, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் சொல்லுவான், ஆமா உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு இப்ப யார் சொன்னா, அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கு ஃபேவரா அந்த பொண்ணு பேசுவா. அதனாலேயே நம்ம ஹீரோயினை அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ரூமுக்கு வந்துடுறா. அங்க இருந்து அவ துணி எல்லாத்தையும் கபோர்ட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியா எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா கதவு கிட்ட ஒரு வெள்ளை கலர் துணியை ஃபுல்லா போத்திட்டு ஒருத்தவங்க கதவு கிட்ட நிக்கிறாங்க. பார்த்து ரொம்பவே பயந்துடுறா. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு கிட்ட போயிட்டு அந்த துணியை எடுத்து பார்த்தா அது ஒரு ஆவி. அந்த ஆவி அவளை எங்கேயோ கூட்டிட்டு போகுது. அது போகும்போது அவன் வரப்போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும். அதனால நம்ம ஹீரோயினும் பயப்படாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போவா. இந்த ஆவி யாருன்னு பார்த்தா அந்த ஹீரோவுடைய இறந்து போன லவர் தான். இப்படி இந்த பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை புதைச்சு வச்ச இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில நடந்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தன் கரெக்டா நம்ம ஹீரோவுடைய பெட்டியும் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவையும் விடுதலை பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் கண்ணு முடிச்சு வெளில வந்ததும் அங்க இருக்கிற எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்சிட்டு அங்க இருந்து அப்படியே ஹீரோவுடைய பழைய பங்களாக்கே வந்துடுறான். அங்க இருக்கிற சர்வன்ட்டை ஹிப்னடைஸ் பண்ணி, இன்னும் என் குடும்பத்துல யாரெல்லாம் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவரும் சொல்றாரு, இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம 200 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூலமா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் அவன் வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போனதும் முன்னாடியே அந்த பொண்ணும் பையனும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் ஒரு வெல்கம் வைக்கிறான். அந்த பையனும் இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே 2 பேரும் பேசிக்கிறாங்க. கரெக்டா இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பங்களாவுடைய ஓனரும் வராங்க. அந்த ஓனர் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றான். நான் ஒரு வேம்பயர் அப்படின்றதுனாலதான் இன்னும் நான் சாகாம இருக்கேன், 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். நீ நம்பல அப்படின்னா நான் உனக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்றேன், இந்த வீட்லயே வந்துட்டு ஒரு புதையல் இருக்கு, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க 2 பேரும். அந்த ஓனரும் இவனை நம்பாம இவன் பின்னாடி போறான். இவனுடைய வீடு அப்படின்றதுனால அந்த பொக்கிஷத்தை எல்லாத்தையும் அவன் காமிச்சு கொடுத்துறான். அது பார்த்ததும் நம்ம ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் ஒரு வேம்பயர் அப்படின்றதுனால உங்க ஃபேமிலியில டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னால உங்க ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்புங்க, உங்க ஃபேமிலியில நானும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை குலுக்கிப்பாங்க. அப்படியே எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஓனர் நம்ம ஹீரோ வந்து வேம்பயர் அப்படின்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்பான், நம்மளுடைய
உன்னுடைய பிசினஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓனர் சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட அழியிற நிலைமையில இருக்கு, வேற ஒரு பணக்கார லேடி தான் இப்ப டாப்ல இருக்காங்க. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ சொல்வாரு, இதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் நான் வந்துட்டு நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் வருவாங்க. அவங்க கிட்டயும் இன்ட்ரோ ஆயிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பணக்கார லேடி காட்டுறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, சூனியக்காரி தான். நம்ம ஹீரோவை வேம்பேரா மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா போல. இப்ப பயங்கர டாப்ல இவ தான் இருக்கா. அப்பதான் நம்ம சூனியக்காரி காதுக்கு ஒண்ணு விழுது, நிறைய பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேள்விப்பட்டதும் டக்குன்னு அந்த சைட்டுக்கு போய் பாக்குறா. பார்க்கும்போது இவளுக்கு புரியுது நம்ம வேம்பியர் தான் வெளில வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் வீட்டுக்கு போறா. நம்ம ஹீரோவும் இந்த சூனியக்காரியை பார்த்ததும் இவதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஐடென்டிஃபை பண்ணிடுறான். நம்ம சூனியக்காரி கேட்பான், இப்பயாச்சும் என் பிசினஸ்ல நீ பார்ட்னரா ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ இருந்த கோவத்துக்கு, ஆல்ரெடி நீ குடும்பத்தையே நாசம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் கூட நான் உன் கூட பிசினஸ் வச்சுப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். அதனால நம்ம சூனியக்காரியும் அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கு இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு, நம்ம எப்படியாச்சும் இந்த பிசினஸ்ல இருந்து மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்த அந்த பொக்கிஷத்தை எல்லாத்தையும் வித்து இப்ப கொஞ்சம் அந்த கம்பெனி அப்கிரேட் பண்றாங்க. அது எல்லாத்தையும் அந்த பக்கத்துல இருந்து அந்த சூனியக்காரி பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதுல அந்த வீட்டுல இருந்த அந்த சைக்காட்ரிஸ்ட்க்கு நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் சந்தேகம் ஆகுது. அதனால நம்ம ஹீரோவை ஹிப்னோடைஸ் பண்ணி நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹிப்னோடைஸ் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. இதுல இவளுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த ஓனர் கிட்ட போயிட்டு, இவன் ஒரு வேம்பையர், இவனால நமக்கு பிரச்சனை, ஏன் இதை நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு ஓனரும் சொல்லுவாங்க, இல்ல அவர் ரொம்ப நல்லவர் தான், அது மட்டும் இல்லாம அவரும் நம்ம ஃபேமிலியோட மெம்பர் தான், இப்படி எல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட சொல்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக போக எல்லார்கிட்டயும் நம்ம ஹீரோ நல்லா க்ளோஸ் ஆயிடுறான். நம்ம ஹீரோயின் கிட்டயும் அப்படியே நல்லா க்ளோஸ் ஆயிடுறான். இதுல நம்ம சூனியக்காரிக்கு பொறாமை ஆகி நம்ம ஹீரோ கிட்ட திரும்பவும் டீல் பேச வரான். அந்த கம்பெனி நானே வாங்கிக்கிறேன் நல்ல விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ என்ன நடந்தாலும் அவன் பிசினஸ்ல கொடுக்குற மாதிரி அவனுக்கு ஐடியாவே இல்ல. அதனால அவனை திருப்பி அனுப்பிச்சிடறான். கட் பண்ணி இந்த பக்கம் டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேம்பையரை எப்படி மனுஷனா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. உன் பிளட் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு புது பிளட் உனக்குள்ள சேர்த்துட்டாலே போதும், நீ நார்மல் மனுஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. கட் பண்ணி இப்ப நைட் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்குறத காட்டுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நைட் மேர் மாதிரி வருது. அந்த கனவுல இவங்க சின்ன பொண்ணா இருக்காங்க, இவங்க பக்கத்துல ஒரு ஆவி இருக்கு, அது கூட தான் அவங்க விளையாடுவாங்க, பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இதை அவங்க பேரண்ட்ஸுமே பார்த்துட்டு நம்ம பொண்ணு பைத்தியம் பிடிச்சிருச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுருவாங்க. ஆனா அந்த பேய் விடாம நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயத்த மட்டும் கன்வே பண்ணிட்டே இருக்கும், மேல இருந்து கீழே விழற மாதிரி. இவங்க ஏன் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மறுஜென்மம் தான் நம்ம ஹீரோயின். அதனாலதான் அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ ஒரு பிசினஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான். இவங்க பிசினஸ் இப்ப கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படின்றதுனால அந்த பார்ட்டில ஹீரோயின் அவன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே ஹீரோ கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருப்பா. அப்ப அந்த பார்ட்டிக்கு நம்ம சூனியக்காரியும் வந்திருப்பா. வந்ததும் நம்ம ஹீரோ எங்க அப்படின்னு தான் எப்பயும் போல அவ தேடுறா. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணி நின்னுட்டு இருப்பான். அதை பார்த்ததும் நம்ம சூனியக்காரிக்கு சம கோவம் வரும். ஆல்ரெடி அவ பயங்கர ஜெலஸ்ல தான் இருப்பா, இப்ப இன்னும் ரொம்ப ஜெலஸ் ஆகுது அவளுக்கு. அப்புறம் அப்படியே அங்கிருந்து அவன் கிளம்பிடுறான். டாக்டர் கிட்ட போயிட்டு, ஏன்னா நீங்க எப்ப வேம்பையர்ல இருந்து மனுஷனா மாத்துவீங்க, கொஞ்சம் அந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் அந்த டாக்டர் இவனுடைய ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க குடிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு சாகா வரம் வேணும், நானும் வேம்பையரா ஆகணும் அப்படின்ற ஆசை போல, அதனாலதான் இவ்வளோத்தையும் பண்ணிருப்பாங்க. இது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதும் அவனுக்கு கோவம் வந்து அவங்களை கடிச்சு கொலை பண்ணி கல்ல கட்டி கடல்ல போட்டுறான். அந்த குட்டி பையனோட அப்பா அந்த புதையில இருக்கிற இடத்துல தேடிட்டு இருப்பாரு. இந்த புதையில எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருப்பாரு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு சரியான கோவம் வரும். அவனை வீட்டு விட்டு வெளியில போன்னு சொல்லிடுறான். வெளியில போகும்போது அவன் மட்டும் தான் போவான், அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போக மாட்டான். என்னையும் கூட்டிட்டு போங்கப்பான்னு சொல்லும் போது அந்த குட்டி பையனை விட்டுட்டு கிளம்பிடுவான். இவனும் அழுதுகிட்டே உள்ள ஓடி வருவான். ஓடி வரும்போது அந்த வீட்டுல இருந்த சர்வன்ட் வந்து அங்க மேல இருந்த ஒரு லைட் வந்து சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அது தவறி கீழே விழ போகும், அது வந்து குட்டி பையன் மேல. டக்குன்னு இதை பார்த்த நம்ம ஹீரோ ஓடி போய் காப்பாத்துவான். அது அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்துருவாங்க. இவ இவ்வளவு ஸ்பீடா வரதை பார்த்து இவ ஒரு வேம்பையர் அப்படின்றது எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இவனை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே நம்ம சூனியக்காரி கிட்ட வந்து என்ன இந்த சாபத்துல இருந்து விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம சூனியக்காரி சொல்லுவான், பலசரத்தையும் ஞாபகப்படுத்தி என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் ஆயிடு அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் முடியாது, நான் இப்போ உன்னுடைய விஷயத்தை ரிஜெக்ட் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவான். கரெக்டா கிளம்புற டைம்ல அவனை சங்கிலியால கட்டி ஒரு பாக்ஸ்ல அடைச்சு ஒரு இடத்துல வச்சிடறா. அப்படியே போய் அவனுடைய கம்பெனி இருக்கும் அதையும் பிளாஸ்ட் பண்ணிடுறான். இதெல்லாம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம வேம்பியரை கட்டி போட்டு எடுத்துக்க அந்த குட்டி பையன் வந்து அந்த வேம்பியரை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். உடனே வேம்பியர் கேட்கும், எவ்வளவு வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வளரவே இல்லை, அப்பவே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு அங்க இருந்து போறான். இந்த குட்டி பையனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அவன் அடிக்கடிக்கு சொல்லுவான், அவங்க அம்மாட்ட பேசுறேன், எங்க அம்மா இன்னும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்து இவங்க கண்ணுக்கு தெரிவாங்க போல. சோ அவங்கதான் நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவங்க, நீ போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அமுச்சு விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் சூனியக்காரி போலீஸ் கிட்ட இதெல்லாமே ஹீரோ பண்ண வேலைதான், இந்த ஃபேக்டரியில இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே சாகணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் நம்ம ஹீரோ மேல போட்டுறான். அதனால போலீஸும் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப டக்குன்னு ஹீரோவும் அங்க இருந்து மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு, அதெல்லாம் உன்னால யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரி கிட்ட போயிட்டு, இதெல்லாம் உன் வேலை தானே,
எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போடுவான். அதுக்கு ஒண்ணு சூனியக்காரி சொல்லுவா, நீ இப்ப என்ன ஏதாச்சும் பண்ண அப்படின்னா நீ ஒரு வேம்பியர் அப்படின்றது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவா. டக்குன்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவா, நீ ஒரு சூனியக்காரின்றது கூட தான் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பதிலுக்கு மிரட்டுவான். இதுல இப்படி சண்டை நடந்துட்டு இருக்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இவங்க 2 பேருமே சூனியக்காரங்க, வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சண்டை பெருசாகுது. இந்த சண்டையில ஒரு விஷயத்த நம்ம காட்டுறாங்க. அந்த ஓனர் எலிசபெத்தோடைய பொண்ணு வந்து ஒரு ஓனாய் மனுஷியா மாறுறா. அதை பார்த்ததும் எல்லாருமே ஷாக்கு. டக்குன்னு எலிசபெத் கேப்பா, என்ன பண்ணிருக்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நடந்த விஷயத்த சொல்றான். சின்ன வயசுல இந்த மாதிரி நான் தான் வேற ஒருஃபா மாறி உன் பொண்ணை கடிச்சிட்டேன். இது மட்டும் இல்ல, அந்த குட்டி பையனுடைய அம்மாவை கொலை பண்ணதும் நான் தான். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், உன் அம்மா அப்பா கூட நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லத்தனமா எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறா. இப்படி பேசிட்டே அந்த குட்டி பையன் கிட்ட போயிட்டு, உன்னதான் நான் இப்ப கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறா. இந்த குட்டி பையன் மேல கை வச்சதும் அவங்க அம்மா ஆவியா இருந்தவங்க டக்குன்னு வந்து ஒரு கத்துவாங்க. அதுல பறந்துட்டு போய் நம்ம சூனியக்காரி ஒரு லைட்ல சொருவி கீழே விழுந்துருவா. இதுல அவளுக்கு செமையா அடிபட்டுரும். அதே நேரத்துல வீடும் பயங்கரமா தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. அதனால எல்லாருமே வெளியில ஓடிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் சூனியக்காரி கிட்ட வந்து, நீ என்ன உண்மையாவே காதலிக்கல அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேசுவான். அதுக்கு நம்ம சூனியக்காரி அழுதுட்டு, நான் உன்னை உண்மையாதான் காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஹார்ட் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பான். அதோட அப்படியே நம்ம சூனியக்காரி இறந்து போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சாகறதுக்காக எங்கிருந்து போன ஜென்மத்துல அவ விழுந்து இறந்து போனாலும் அதே இடத்துல வந்து நிக்கிறா. டக்குன்னு குதிக்க போற நேரத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து காப்பாத்திட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இந்த ஜென்மத்துல நம்மளால ஒண்ணு சேர முடியாது, நீ ஒரு வேம்பயர், நான் ஒரு மனுஷி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குதிச்சிடுறா. டக்குன்னு நம்ம ஹீரோவும் அவளை புடிச்சிட்டே குதிக்கிறா. அவ இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை கடிச்சு அவளையும் வேம்பயர் ஆக்கிடுறா. இதுக்கப்புறம் வேம்பயரும் ஒன்னா இருப்பாங்க. இவங்க காதல் இங்கேயே சேருது. இதோட இந்த படமும் இங்க முடியுது. லாஸ்டா முடிக்கிறப்போ நம்ம ஹீரோ டாக்டர் கொலை பண்ணி கல்ல தூக்கி கடல்ல போட்டிருப்பான் இல்லையா, அவ இன்னும் சாகலங்க, அவ உயிரோட இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு வாய்ஸ் ஆஃப் ஃபிலிமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜானர்ல மூவிஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.